வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் நல்லா நடக்குது, துலா ராசிக்கு மட்டுமே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கெல்லாம் விமோச்சனமே இல்லையா, வாழ்க்கையில் எப்போவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போமா அப்படின்னு நினைக்கக்கூடிய துலா ராசி என்பது தான் அந்த பதிவு. பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது, இல்லாமலாம் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. சார் மற்றவங்களாம் விடுங்க சார், எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால், வரக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் சில தீமைகளும் நடப்பதற்கான வாய்ப்பு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த உபஜய ஸ்தானம்னா என்ன சார் அப்படின்னா, உபஜயம் அப்படின்னா ஜெயம்னா வெற்றி. அந்த உபஜயம் என்பது அடிஷ்னலாக கூடுதலான ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாவகரங்கள் எப்பவுமே செய்யும். அதில் முக்கியமான ஒன்று இந்த சனி பகவானுடைய நிலை. அப்போ அந்த 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகும்போது முதல்ல என்ன கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்பை இழந்த, வேலையில் பிரச்சனைகளை கண்ட, வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தொந்தரவுகளும் அடைந்த துலா ராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய விமாற்றம். 6ஆம் இடம் சொல்லக்கூடியது அடிமை வேலை அப்படின்னு சொல்லுவோம், ஒரு வேலை பார்ப்பது. அப்போ அந்த 6ஆம் இடத்துல அந்த வேலையை சொல்லக்கூடிய, அந்த வேலையை கொடுக்கக்கூடிய கர்ம காரகனான சனி பகவான் வரப்போறார். அப்போ கண்டிப்பாக வேலையில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். வேலை இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட காலமாக வேலை மாற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. அதே போல் வேலையில் நிறைய டார்ச்சர் சந்திச்சிட்டீங்க, நிறைய பிரச்சனை, நிறைய ப்ரெஷர், நிறைய பாலிடிக்ஸு, தாங்க முடியல சார், ஒரே டார்ச்சராக இருக்குது. ஆஃபீஸ் போனாவே யார் என்ன பண்ணுவாங்களோ, யார் எப்படி பேசுவாங்களோ தெரியல, எனக்கு என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடந்துமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு நான் அவங்களாம் ஜெயிச்சிருவேனா, என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களிடந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சனி பகவான் கொடுக்குறார். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் போட்டிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ ஒரு ஆஃபீஸில் எதனால் பிரச்சனை, நீங்கள் மற்றவங்களோட வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை அமுக்கி அடக்கி வச்சுருப்பாங்க. அவங்களாம் கண்ணு கால் தெரியும் ஓட போகிறாங்க. அவங்களால ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரப்போகுது. அவங்களால உங்களுக்கு ஏற்பட்ட தலைகுனிவு, அவங்களால உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்காம இருக்கு, அவங்களால சம்பள உயர்வு கிடைக்காம இருக்குன்னா அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகிடும். நீங்கள் அந்த ஆஃபீஸில் ஒரு கோல் வச்சக்கூடிய ஒரு நேரம் வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்கு. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கான பதவிகள் கிடைக்கும், உங்களுக்கான பணம் விஷயங்கள், சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சனி பகவான் 6ஆம் இடத்தை செய்யும். அதே போல இந்த சனி பகவான் கடன் பிரச்சனையும் கொடுப்பாரு, ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் சம்பளம் அதிகமாக வாங்கினா என்ன பண்ணுவீங்க, ஒரு வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், ஒரு பைக் வாங்கலாம், யோசிப்பீங்க. அப்போ அதற்கான கடனையும் கொடுப்பாரு, அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சம்பள உயர்வு உண்டு, ஆனால் கடன் பின்னாடி திரும்பி பேக்கெண்டில் வந்துகிட்டே இருக்கும். அதனால கேர்ஃபுல்லாக பார்த்து கடன் வாங்காமல் வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பார், நிறைய செலவுகளை கொடுப்பார். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா செலவுகளை கம்மி பண்ணிங்கன்னா பெரிய லாபம். அதே போல் இந்த 6ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வைப்பார். அது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நீங்கள் பணம் போடுறோம், இவ்வளோ லாபம் வரணும், இத்தனை மாதத்துக்குள்ளே வரணும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாரும் பேசக்கூடிய, அது வருமானம் லேட் ஆகும். அதை தெரிஞ்சு இல்லை சார் நான் பணம் போட்டேன் உடனே வரல, நடக்கல, போகலன்னு யோசிக்காது. இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடியது நிறைய விஷயங்கள் பிஸ்னஸில் வாய்ப்புகள் வரும். ஆனால் அதே நேரத்தில் அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டான ரிட்டர்ன் லேட்டாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு.
ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இல்லை நம்ம பிஸ்னஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுறது நல்லதா, ஏதாவது நீங்கள் வந்து இது அக்கௌண்ட்டில் சர்ப்ளஸாக வச்சுக்கிறதா இல்லை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதா நீங்கள் பார்த்து யோசித்து செய்து கொள்வது சிறப்பு. நிறைய துளாராசிங்களுக்கு புதன் தசை நடக்குது, சனி தசை நடக்குது, ரொம்ப கவனமாக இருக்கும். கண்டிப்பாக கடன் வரும், கேர்ஃபுல்லாக இருங்க. கடனில் தான் சார் இருக்குது அப்படின்னா உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. ஏன்னா ஏதோ ஒரு கர்மா ஒழிஞ்சிக்கிட்டு உங்களை கடன் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒன்று வேலை செய்யக்கூடாதவங்க பிஸ்னஸ் பண்ணுவீங்க, இல்லை பிஸ்னஸ் செய்யக்கூடாதவங்க வேலை பண்ணுவீங்க, இல்லை உள்ளூரில் வேலை பார்க்கக்கூடாதவங்க வெளியூரில் வேலை பார்க்க, இந்த மாதிரி பிரச்சனைனால ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை வரும். அவங்களாம் உங்கள் ஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் துளாராசியில் இருக்கீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. அது உறவுகள், கல்யாணம் ஆனவங்க. 6ஆம் இடத்துல சனி போகிறது என்னன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை கொடுப்பார், தேவையில்லாத ஒரு பிரச்சனை கொடுப்பார். குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்தியின்மை ஏற்படும், அதனால ஒரு பிரச்சனை வரும். ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் ரொம்ப சேஃபாக இருங்க. அவங்களாம் வாயே திறக்காம அமைதியாக காலத்தை அடுத்த 2 வருஷம் ஓட்டுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும், அதில் டவுட்டு கிடையாது. ஏன்னா அந்த உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது என்னன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு வரன் கண்டிப்பாக கிடைச்சிடும். அது எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, ராகு தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது சார், எல்லா பரிகாரம் பண்ண நடக்கலனா கூட கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கொடுத்துருவார். ஏன்னா ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானம். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி, திருமணத்துக்காக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றியை கொடுத்துருவார், அதில் டவுட் கிடையாது. அதே போல் வம்பு வழக்குகள் வெற்றி, அது நீங்கள் இடம் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், பூர்வீக சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கலாம், எல்லாத்துலேயும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல சனி பகவான் இருக்க போகிறார். நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு, ஒரு செக்கை கொடுத்துருப்பீங்க அதனால் ஒரு கோர்ட் கேஸ் போட்டிருப்பாங்க, ஏதாவது ஒரு ப்ரோனோட் கையெழுத்து போட்டிருப்பீங்க அதை தப்பாக சொல்லி கேஸ் போட்டிருப்பாங்க. அதை எல்லாமே நிவர்த்தியாகி வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்கும். அட்லீஸ்ட் சமரசத்துக்காக வருவாங்க, பேச்சுவார்த்தைக்காக வரும், அந்த நேரத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிங்க, அதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துல ஏற்பட்ட வழக்கு அதெல்லாம் நிவர்த்திக்கு வரும். அதே போல இந்த காலகட்டத்தில் நிறைய துளாராசி என்பவர்களுக்கு சொத்து வாங்கறதுக்கான வாய்ப்பு வரும், ஆனால் கடன் மூலயமா வாங்கறதுக்கான வாய்ப்பு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கடனை எவ்வளோக்கு கம்மியாக வாங்கி நம்ம சொத்து வாங்கலாம்னு யோசிச்சு பண்ணுறது நல்லது. நீங்கள் 1 லட்சம் கையில் வச்சுருந்தாலும் ஒரு வீடு கிடச்சிடும், அதில் டவுட்டு கிடையாது. ஆனால் அது வாங்கிட்டு கடைசியில் லோன் கட்ட முடியலன்னு கஷ்டப்படுவீங்க, கேர்ஃபுல்லாக இருந்து. அதில் சொத்து விற்கும், இடம் விற்கும், நீங்கள் நினச்ச விஷயத்தில் வெற்றி உறுதியாக உண்டு, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் பின்னாடி கடன் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே போல் இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நோயை கொடுப்பார். ஏன்னா அவருடைய 3ஆம் பார்வை 8ஆம் இடத்துல இருக்கும். ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய நோய் நீண்ட கால நோயாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ யாருக்கெல்லாம் சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக மருந்து எடுத்துங்க, இல்லைன்னா தேவையில்லாத பெரிய ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன்லாம் போகிறதுக்கான சான்சஸ் வரும். கேர்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் முதல்ல சொல்லும்போது சொன்னேன், நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. இப்போ நெகட்டிவ் நிறைய தெரிஞ்சு வச்சிங்க. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அது எந்த உடல் பிரச்சனை இருந்தாலும் சரி. நிறைய துளாராசி என்பவர்களுக்கு கிட்னி, குடல் இறக்கம், பைல்ஸு, இரணியா, அதே பெண்களாக இருக்கீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். அவங்களாம் கேர்ஃபுல்லாக அதில் கேர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மொத்தத்தில் துளாராசி என்பவர்களுக்கு சனி பெயர்ச்சி பலவிதமான வரவுகள், பலவிதமான நன்மைகளை, அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான விஷயங்களும் வெற்றி எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு. பின்னாடியே கடன் பிரச்சனைகளும் கொடுப்பார், நோயும் கொடுப்பார். இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருங்க. முயற்சிகள் அதிகமாக பண்ணுங்க. அது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அதில் வெற்றி உறுதியாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக உண்டு. நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள், அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் ராகு தசை, கேது தசை, சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை, புதன் திசையெல்லாம் மிகப்பெரிய கடன், பிரிவினை, அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக வேலை இல்லை, தொழிலில் பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும். அதற்கு உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதில் பலன்கள் வராது, உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க.
நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம். கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு 3 மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிற இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க, வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவத்.